அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, அதீத சக்தி வாய்ந்த 3ஆம் பிறை வழிபாட பத்தி தான் பார்க்க போறோம். நான் என்னோட எல்லா பதிவுலயும் சொல்ற மாரி, நம்ம சாதாரணமா ஒரு கடவுள வழிபடுறத விட, அந்த கடவுளுக்கு உரிய டைம் வரப்ப நம்ம அத கும்பிடுறப்ப நமக்கு ஒரு சிறப்பான பலன தரும். அந்த மாரி இந்த 3ஆம் பிறை சந்திரன் வரப்ப நம்ம எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும், சந்திரன் எப்படி முழுசா வளர்ந்து பிரகாசமா ஒளி அளிக்குதோ, அந்த மாரி நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு நம்ம வாழ்க்கையில பிரகாசமான ஒரு சந்தோஷமான செல்வ செழிப்பு உடைய ஒரு வாழ்க்கைய நமக்கு ஏற்படுத்தி குடுக்கும். சந்திரன் பார்த்தீங்கன்னா, மனோகாரகன், ஆயுள்காரகன் சொல்லப்படுது. நம்ம மனசு ஒரு தெளிவா இருந்தா தான் நம்ம ஒரு முடிவு தீர்க்கமா எடுக்க முடியும். அதன்படி செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அதனால தான் சந்திரன் வழிபாடு மிக சிறப்பா சொல்லப்படுது. இதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை மிக சிறப்பா சொல்லப்படுது. அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வருஷ தொடக்கத்திலேயே முதல் நாள்லேயே அதுவும் புதன்கிழமை. புதன பார்த்தீங்கன்னா, புத்திக்காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நாள்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நல்லா படிக்கணும், கல்வி அறிவு பெறணும், திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க, சந்திர தோஷம், சந்திரம் நீச்ச அடைஞ்சவங்க எல்லாருமே இன்றைய நாள்ல வழிபாடு செஞ்சா மிக சிறப்பா இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பான பலன தரும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, 6 டூ 7:15 அந்த டயத்துல ஒரு சின்ன கோடு மாரி வரும். அத மிஸ் பண்ணாம பாருங்க. சில சமயம் மழை காரணமா, இல்லன்னா காத்து இதனால மேகம் ஃபுல்லா அத மறைச்சிருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட அத கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியலனாலும் வருத்தப்படாதீங்க. 6 டூ 7 மணி அளவுல நீங்க வானத்த பார்த்து, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு 21 முறை இல்லன்னா 11 முறை சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷன நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க இந்த வழிபாடு செல்வத்துக்காக பண்றீங்கன்னா, நீங்க இந்த மந்திரம் சொல்றப்ப உங்க உள்ளங்கையில கொஞ்சம் பச்சரிசிய வச்சுக்கிட்டு, அது மேல ஒரு கோல்டு செயின் இல்லன்னா ஏதாவது கோல்டு ஆன ஒரு பொருள வச்சுக்கிட்டு, இல்லன்னா கோல்டு இல்ல அப்படின்னீங்கன்னா, ஒரு ரூ. 5 காயின உள்ளங்கையில வச்சுட்டு இந்த மந்திரத்த சொல்லி பாருங்க. செல்வ ஆகர்ஷண சக்திய அதிகமா ஈர்த்து கொடுக்கும். செல்வ வரவு உண்டாகும். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.